இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை தொலைக்காட்சியின் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 150 சங்கீதம் 6 வசனம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த நாளிலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த சங்கீதம் கடைசி பிந்தின அதிகாரம் 148, 49, 50 வசனங்களை 150 வசனங்களையெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது அதிகமாக ஆண்டவரை துதியுங்கள் துதியுங்கள் என்ற வார்த்தை வருகிறதை நம்ம பார்க்கிறோம். 148 சங்கீதத்திலே நிறைய ஆண்டவருடைய இயற்கை படைப்புகளை எல்லாம் சொல்லி கர்த்தரை துதியுங்கள் துதியுங்கள், வாலிபர்கள், கன்னிகைகள், முதிர் வயது உள்ளவர்கள், பிள்ளைகள், இயற்கை எல்லாம் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இறுதியாக அந்த சங்கீதத்திலே முடிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த நாளிலும் கூட ஒருவேளை ஆண்டவரை துதிப்பதற்கு நமக்கு மனமில்லாதபடி மனம் சோர்ந்து போய் இருக்கலாம், மனம் துவண்டு போய் இருக்கலாம். பொதுவாக மனிதர்களுடைய எண்ணமெல்லாம், மனிதர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே எப்பொழுதும் தனக்கு இருக்கிறவைகள் மேல கவனமே இருக்காது, அது மேல சிந்தனையே இருக்காது. எது நமக்கு இல்லையோ அது மேலதான் நம்முடைய கவனம் இருக்கும். நம்ம ஒரு நாளும் நமக்கு இருக்கிறவைகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம், சிந்திக்கவே மாட்டோம். எது நமக்கு இல்லையோ அதையே நம்ம என்ன செய்வோம், யோசித்து கொண்டே இருப்போம். நாம் அப்படி யோசிக்கும் போது ஆண்டவரை துதிக்க முடியாது. நமக்கு கர்த்தர் கொடுத்தவைகளுக்காக முதலாவது நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், துதிக்கணும். அப்படி துதிக்கிற பொழுதுதான் இல்லாதவைகளை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், நமக்கு கொடுப்பார். அதான் சொல்லுகிறது, நமக்கு சுவாசம் இருந்தாலே நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை வாசிக்க முடிந்தது. அதாவது ஒரு தாய் ஒட்டகம், ஒரு குட்டி ஒட்டகம். அப்போ அந்த குட்டி ஒட்டகம் ரொம்ப சோகமா இருந்துச்சான். அப்போ தாய் ஒட்டகம் கேட்டுச்சான், நீ ஏன் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க, எதுக்குன்னு கேட்கும்போது அது சொல்லிச்சான், நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளோ பெரிய முதுகுல ஒரு திமில், ஒரு பாரத்தை வைத்திருக்கிறார், அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, அதை நினைச்சுதான் நான் ரொம்ப கவலையா இருக்கேன்னு சொல்லிச்சான். உடனே அந்த தாய் ஒட்டகம் சொல்லிச்சான், அது நமக்கு நன்மைக்காக கடவுள் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சுமையையும் நம்ம அதுல என்ன செய்யலாம், சுமக்கலாம். ரெண்டாவது, நம்முடைய உடம்புல உள்ள அந்த கொழுப்புகள் எல்லாம் அதிலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய நன்மைக்காக தான் நம்முடைய கடவுள், நம்மை படைத்த சிருஷ்டிகர் அந்த திமிலை அதிலே படைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னதாம். அடுத்தல அது சொல்லிச்சான், என்னுடைய கால்களை பாருங்க ரொம்ப நீளமா இருக்கு, என்னுடைய பாதங்கள் எல்லாம் வட்ட வடிவமா தட்டையா அசிங்கமா இருக்கு, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னுச்சுதான். அப்போ அந்த தாய் ஒட்டகம் சொல்லிச்சான், எவ்வளவு இந்த ஆழமான மண் இருக்கிற இந்த பாலைவனத்துல நம்முடைய கால்களை நம்ம ஊண்டி நடந்து செல்வதற்கு நம்ம கடவுள் நமக்கு அருமையான கால்களை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சுமையையும் நம்ம தாங்குவதற்காகத்தான் நம்முடைய பாதங்கள் சமமா வட்டமா நமக்கு இருக்குதுன்னு சொல்லிச்சான். அடுத்ததாக அது சொல்லிச்சுதான், நம்முடைய கண் இமைகள் எப்படி இருக்கான், 3 வரிசை, ஒட்டகத்திற்கு இமை 3 வரிசையில இருக்கான். 2 வரிசையில அந்த முடி இருக்கான், கண் இமை முடி. அப்போ இது அசிங்கமா இருக்கு, இது எதுக்கு கடவுள் நமக்கு மட்டும் இப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இந்த தாய் ஒட்டகம் சொல்லிச்சுதான், இந்த பாலைவனத்துல அதிகமான வெப்பம் இருக்கு. அப்ப அந்த வெப்பம் நம்முடைய கண்களை தாக்காம இருக்கிறதுக்காக நம்முடைய சிருஷ்டிகர் நமக்கு 3 வரிசையில நமக்கு இமைகளை வைத்திருக்கிறார். பிறகு புழுதி புயல் வரும், நிறைய காற்று அடிக்கும் போது புழுதி வரும்போது அந்த மண் துகள்கள் நம்ம கண்ணுக்குள்ள போகாதபடி நமக்கு 2 வரிசையில முடி வைத்திருக்கிறாருன்னு சொல்லிச்சுதான். பத்தியா, நம்முடைய கடவுள் எவ்வளவு நல்லவர் பாரு, நம்ம உடலை எவ்வளவு அழகா படைச்சிருக்காரு, மற்றவங்களுக்கும் நமக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாரு, அவர் நல்லவர் வல்லவர் சொல்லி அந்த தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் ஆண்டவரை புகழ்ந்துச்சான். ஒருவேளை இது கதையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க வாழ்க்கைலாம் நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்காங்க, எவ்வளவு நல்ல நிலைமையில இருக்காங்க, என் உடல் அமைப்பு இப்படி இருக்கு, நான் கருப்பா இருக்கேன், நான் அழகா இல்லை, என்னுடைய உடல் மோசமான ஒரு அமைப்புல இருக்கு, மற்றவங்கள மாதிரி நான் ரொம்ப அழகா இல்லை, இப்படியாய் நம்ம என்ன செய்கிறோம், சிந்திக்கிறோம், நம்மை நாமே குறைவுபட்டு கொள்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது,
ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உருவ அமைப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குரலை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முக அமைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாமே அவர் படைத்த படைப்புதான். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அழகாக, நமக்காக சிறப்பாக ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய குறைவுகள், இயலாமைகளை குறித்தே சிந்திக்கிறதை நாம பார்க்கிறோம், குறைவுபட்டு கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மையாக, அழகாக, நேர்த்தியாக அவர் நமக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் உணரும் போது கர்த்தரை துதிக்காமல் நாம இருக்க முடியாது. நாம் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் கர்த்தரை துதிக்க பழகுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகுவோம். பிள்ளைகள், வாலிபர்கள், கன்னிகைகள், முதிர் வயது உள்ளவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுப்போம், நல்ல பாடல்களை சொல்லி கொடுப்போம், கர்த்தரை துதிக்க நாம கற்றுக் கொடுப்போம். குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாகும்படி செய்தீர் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு வாலிபர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும், முதிர் வயது உள்ளவர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும், கன்னிகைகள் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் அவரை துதிக்கிற பொழுது, அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எது எது நமக்கு குறைவாக தெரிகிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை துதிக்க பழகுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை நாம துதிக்கிற பொழுது, ஒவ்வொரு காரியத்திற்காக அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது, இயற்கையை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகிற துதியுங்கள், துதியுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், நாமும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லாதவைகளை குறித்து நாம் கவலைப்படாமல் இருக்கிறவைகளுக்காக கர்த்தரை துதிக்கிற பொழுது நம்முடைய குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் கூட ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை, எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி, எனக்கு கொடுத்த வேலைக்காக உமக்கு நன்றி, எனக்கு கொடுத்த குடும்பத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க 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 நிச்சயமாக நம்முடைய குறைவுகள் மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த காலை வேளையிலே நாமும் கூட ஆண்டவரை துதிக்க பழகுவோம். முறுமுறுப்புகளுக்கோ சோர்வுகளுக்கோ இடம் கொடாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உம்மை துதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலன் தாரும். எங்கள் குறைவுகளையே நாங்கள் நோக்கி பார்க்காதபடி ஆண்டவரை இருக்கிறவைகளுக்காக, கர்த்தர் கொடுத்திருக்கிறவைகளுக்காக, ஜீவனுக்காக உம்மை துதிக்கிற பொழுது இல்லாதவைகளை ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.